Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.1ல question number 10 வாங்க question குள்ள போலாம். If cot theta 1 plus sin theta which is equal to 4m and cot theta 1 minus sin theta equal to 4n, then prove that m square minus n square the whole square which is equal to mn. So இதை நம்ம வந்து prove பண்ண சொல்லியிருக்காங்க. So first வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் எம் மட்டும் தனியாக தேவை, இங்கே என் மட்டும் தனியாக தேவை. ஸோ எம்மை இங்கே வச்சுக்கிட்டு 4ஐ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். ஸோ அப்போ எம் விச் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 4னு வரும். அதே மாதிரி என்னை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு 4ஐ நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துக்கலாம். என் விச் இஸ் ஈக்குவல் டு காட் தீட்டா 1 மைனஸ் சைன் தீட்டா டிவைடட் பை 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கொஷினில் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஸோ ஆக்சுவலாக நம்ம இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவில் வந்து நமக்கு இது தான் இருக்குன்றதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம எம் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ எம்மையும் என்னையும் நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். எம்மையும் என்னையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்தோம்னா காட் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 இருக்கணும். ஸ்கொயர் பண்ணும்போது நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஸ்கொயர் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைடும் சேர்த்து தான் பண்ணணும். இப்போ என்ன நீங்கள் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா 1 மைனஸ் சைன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 16 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு வந்திருக்கிறத இதை 1 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு டு ப்ரூவ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ டு ப்ரூவ் பார்த்தீங்க அப்படின்னா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இதில் நான் இப்போ என்னுடைய LHSஐ எடுத்துக்கிறேன். ஸோ ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, இங்கே எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் இருக்குது இல்லையா ப்ரூவில். அதனால நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 1 and 2வை சப்ராக்ட் பண்ண போகிறேன். அதாவது எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் பண்ண போகிறேன். ஸோ 1 மைனஸ் 2 அப்படின் போது இங்கே என்ன வரும் நமக்கு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் காட் ஸ்கொயர் தீட்டா 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் வந்து காட் ஸ்கொயர் தீட்டா. நீங்கள் இதை மைனஸ் உள்ளே போடும்போது இதை ப்ராக்கெட்குள்ளே போடுங்க, ஏன்னா மைனஸ் உள்ளே எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லையா? ஸோ டிவைடட் பை ரெண்டுமே சேம் டினாமினேட்டர்ன்றதுனால ஒரே ஒரு வாட்டி போட்டால் போதும். ஸோ 16. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காட் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டா இங்கே என்ன வரும்னா உங்களுக்கு 1 ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வரும் டிவைடட் பை 16. இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா தானே இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது காட் ஸ்கொயர் தீட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா 1 வரும் இங்கே. ஸோ 1 ப்ளஸ் sin square theta plus 2 sin thetaன்னு வரும். அகெயின் இங்கே மைனஸ், இங்கேயும் இது வந்து a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். அப்போது 1 ப்ளஸ் sin square theta மைனஸ் 2 sin thetaன்னு வரும் உங்களுக்கு டிவைடட் பை 16. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மைனஸால் உள்ள எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து மைனஸ் ஆகிடும், அதே மாதிரி 1 மைனஸ் ஆகிடும், சைனும் மைனஸ் ஆகிடும், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்படி ஆகும்போது லைக் இப்போ நான் எடுத்து தனியாக எழுதுகிறேன். இப்போ நமக்கு என்னென்னலாம் இதில் கேன்சல் ஆகும்னு பாருங்கள். 1 கேன்சல் ஆகிடும், இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நமக்கு இப்போ என்னென்ன வரும்னு பார்த்தோம் அப்படின்னா காட் ஸ்கொயர் தீட்டா வந்துடும். லைக் இங்கே 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது இல்லையா? ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 4 வரும். ஸோ 4 சைன் தீட்டா, ஸோ 4 இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டுக்கலாம். சைன் தீட்டா டிவைடட் பை 16ன்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு 4 வரும் விச் இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா டிவைடட் பை 4. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயருக்கு கிடைச்ச ஃபார்ம். ஆனால் நமக்கு கொஷினில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க டு ப்ரூவில் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நமக்கு டு ப்ரூவ் என்னென்னா எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு mn தான் ப்ரூவ் பண்ணணும். அதனால இதை நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நம்ம ஹோலாக ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் உங்களுக்கு
காட் 4 தீட்டா ஏன்னா ஸ்கொயர் பண்ணியிருக்கோம் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும் டிவைடட் பை 16. ஸோ இப்போ நம்ம காட்டை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோன்னா காஸ் பை சைன்னு எழுதலாம் இல்லையா. ஸோ காஸ் 4 தீட்டா டிவைடட் பை சைன் 4 தீட்டா இன்ட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது டிவைடட் பை 16. ஸோ இங்கே இருக்கிற 4 இங்கே இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இது 2 ஆகிடும் இப்போது டேரெக்டாகவே. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 1/16. அந்த 16 தனியாக எடுத்துடலாம். ஸோ 1/16 இன்ட்டு காஸ் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா கிடைக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸில் இருக்கிறது. சரிங்களா. இப்போது ஆர்ஹெச்எஸை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆர்ஹெச்எஸ் வந்து எம் இன்ட்டு என் இல்லையா. ஸோ எம் இன்ட்டு என் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு காட் தீட்டா 1 + sin தீட்டா டிவைடட் பை 4 இன்ட்டு அதே மாதிரி காட் தீட்டா 1 - sin தீட்டா டிவைடட் பை 4. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். இப்போ இது பாருங்கள், இது வரைக்கும் ப்ராக்கெட் போட்டுக்கோங்களேன். ஸோ இது வரைக்கும் ப்ராக்கெட் போட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a + b a - b ஃபார்முலா மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக இதை நீங்கள் அந்த ஃபார்முக்கே கொண்டு வந்துடுங்க. அப்போது காட் ஸ்கொயர் தீட்டா 1 போட்டுருங்க. நீங்கள் ப்ராக்கெட்லாம் அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட்டு உங்களுடைய மைண்டு பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் நான் அதை சொன்னேன். ஸோ சைன்னு இருக்கிறதுனால நான் இங்கே சைன் ஸ்கொயர் போட்டிருக்கேன். நான் ப்ராக்கெட்டை எதுவுமே பண்ணல, அப்படியே தான் போட்டிருக்கேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 4 4 சார் என்னது உங்களுக்கு 16 இல்லையா, டேரெக்டாக 16 போட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1 - sin ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன உங்களுக்கு தெரியும், காஸ் ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 1 - sin ஸ்கொயருக்கு பதிலாக காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16ன்னு எழுத போகிறேன். ஸோ காட் ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் காஸ் பை சைன். ஸோ காட்டுக்கு பதிலாக காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 16. ஸோ இப்போ வந்து காஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், காஸ் 4 தீட்டா கிடைக்கும். ஸோ காஸ் 4 தீட்டா டிவைடட் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். 1/16 நீங்கள் தனியாகவே எழுதிக்கோங்க. ஸோ 1/16. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆர்ஹெச்எஸ், அதாவது எம் இன்ட்டு என்னுக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு எல்ஹெச்எஸ்க்கும் இதே ஆன்சர் தான் கிடைச்சிதுன்றதுனால நம்ம இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா m² - n² the whole square equal to mn அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதோடு இந்த சம் முடியுது. தேங்க்யூ.